பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 25/12/2025 என்று கிறிஸ்து பிறந்த நாள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், தாம் உண்டாக்கின இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பி மனுக்குலத்துக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இப்பொழுது நாம் ஒரு தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். Now we are going to meditate and message. இந்த கிறிஸ்மஸ் மெசேஜை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்க. Please hear this Christmas message from beginning to the end. அல்லேலூயா, Hallelujah. ஆமாம். பிதாவாகிய தேவன், Father God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை Lord Jesus Christ, மனித குலத்துக்காக He had given to, அவர் கிஃப்டாக பரிசாக கொடுத்தார். He had given gift to people. ஆமென். அல்லேலூயா, Hallelujah. ஆமாம். இயேசு Jesus, நமக்கு கிடைத்த Jesus is the மாபெரும் கிஃப்ட், பரிசாக இருக்கிறார். Jesus is the gift of all human being in the world. ஆமாம். அவர் கொடுத்த அந்த பரிசிலே ஒரு 5 முக்கியமான பரிசுகளை, கிஃப்ட்களை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். God has given many gifts. We are going to see only 5 gifts today. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசாக வந்திருக்கிறார். இந்த பரிசை நீங்கள் யாரும் தவறவிட்டு விடாதீர்கள். God is gift for everybody. He came as a gift. Please don't miss this clip. ஏனென்றால் இந்த இயேசுவாகிய இந்த கிஃப்டை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் நித்தியத்தையும் சகல ஆசீர்வாதத்தையும் தவறவிட்டு விடுவீர்கள். If you lose this gift, you will lose eternity. பிதாவாகிய தேவன் இயேசுவை இலவசமாக கிஃப்டாக இந்த மனித குலத்துக்கு கன்னி மரியாள் வயிற்றிலே பிறக்க செய்தார். Father God gave Jesus to this world by the help of Mary. இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததின் 5 பரிசுகள், 5 விதமான பரிசுகள் என்னவென்றால், முதலாவது பரிசு, அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். First gift is He has given us salvation. மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். Human beings have to be saved. ஏனென்றால் Why? Because ரோமர் 3:23 படி Romans 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். எல்லோரும், everybody பாவம் செய்து did sin, தேவ மகிமையற்று இருக்கிறபடியினால் ரோமன் 3:23. சரி, அப்படியே இருக்கும், பரவாயில்ல. எல்லோரும் பாவம் செய்திருக்கிறபடியால், for all have sinned and fall short of the glory of God. Romans 3rd chapter 21st. மனிதனுக்கு அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு வேணும். மனிதனுக்கு For human being, அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு வேண்டும். they have to be saved from sins. ஆமா. மனிதன் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும், மனிதன் Human being, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் சிக்கிக் கொண்டிருக்கிறான். from sin to death, they are caught up. உலகத்தில் அத்தனை கோடி மனிதர்களும், all the crores of people in the world, அப்போ அத்தனை மனிதர்களுக்கும் பிதாவாகிய தேவன் இந்த ரட்சிப்பு என்கிற பரிசாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். to all of us, He has given to all of us He has given the gift
ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இயேசு பிறந்தபோது When Jesus was born, தேவதூதர்கள் மரியாளிடத்தில் வந்து angels came to Mary. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக. They have given him name Jesus. ஏனென்றால் Why? Because அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். He will forgive our sins and bring salvation to all people. அதனால் அன்பானவர்களே, So dear beloved, இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே in the Christmas day, the birth of Christ, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிக்கப்பட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Sin to death, all have to be saved. அதனால So dear beloved, இயேசு இந்த உலகத்துக்கு Jesus, பிதாவாகிய தேவன் Father God, பரிசாக கொடுத்தார். gave as a gift. அல்லேலூயா. Hallelujah. இந்த பரிசை மிஸ் பண்ணி விடாதீர்கள். Please don't miss this gift. பாவிகளை ரட்சிக்க To forgive sinners, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Christ Jesus came to the world. அதனால ஆதாம் மூலமாய் பாவம் செய்த எல்லோரும் So who are all sin through Adam, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு accept Jesus Christ as personal savior. நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். You have to be repent from sin. அல்லேலூயா. Hallelujah. அப்போ இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த மனுக்குலத்துக்கு பாவம் போக்கும் பரிசாக ஒப்பு கொடுத்தார். God has given Jesus as a gift to the world. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிஃப்டாக கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். இயேசுவை தந்தருளி giving Jesus அப்போ அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே in the Christmas days இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். accept Jesus. கிஃப்ட்டை ஒருவர் கொடுக்கும் பொழுது If anyone gives gift, அந்த கிஃப்ட்டை ஏற்றுக்கொள்ளுகிறோம். accept that as gifts. அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. That is accepting God. கிஃப்ட்டை ஒருவர் கொடுக்கும்போது அது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த கிஃப்ட்டில் இருக்கிற இடையேற்பட்ட காரியங்களை நாம் ஏற்று போகிறோம். அல்லேலூயா. Hallelujah. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் 2025 இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், பஸ். உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிப்பு. மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் இருக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள் சிக்கி தவிக்கிறான். இவனை விடுதலையாக்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததின் நோக்கம் மனித குலத்தை பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்கி நித்திய பரலோகத்தை கொடுக்கும்படி, அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்தார். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ இயேசுவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. முதல் பாயிண்ட் ரட்சிப்பு. அப்புறம் இதில் சில வசனங்கள் எல்லாம் வாசிப்போம், வசனத்தை கொண்டு படிப்போம். சங்கீதம் 62 சங்கீதம் 62:1 சங்கீதம் 62:1 சங்கீதம் 62 படி 1. Psalm 62nd chapter, first verse.
Truly, my soul finds rest in God. My salvation comes from Him. ஆமா, இங்க சங்கீதக்காரன் சொல்றான், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் சொன்னார். இந்த தாவீதுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் பாவிகளிலும் பிரதான, என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தாள் என்று சொன்ன அந்த தாவீது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே அவன் நீதிமானாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான். அந்த ஆட்டுக்குட்டியாகத்தான் இயேசு புதிய ஏற்பாட்டிலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி ஆக வந்தார். அப்போ தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அப்போ ரட்சிப்பு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சாதாரண கிஃப்ட் கிடையாதுங்க. பாவத்திலிருந்து மறந்து பாதாளம் வரைக்கும் விடுதலையாக்கின அந்த ரட்சிப்பு. இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அந்த ஜீவன் தான் ஜீவ சரீரம் ஜீவ ரட்சிப்புனாது. பாவத்திலிருந்து மட்டும் கிடையாது. இயேசு மத்திய மாற்றம் காயவா இல்லை, அவர் எங்கும் சுற்றி இந்த வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறாரு, கண்களை கொட்டு கடை திறக்கிறாரு, செவிட்டு காலிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறாரு. அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சகேவி என்கிற ஒரு பாவியை ரட்சிக்கிறாரு. அவர் நிறைய பாவிகள் ஆழக்காரர்கள் எல்லாம் ரட்சிக்கிறாரு. அவர் ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிக்கிறார். ஒரு மரித்த லாசரை கூட என்ன பண்றாரு, உயிரோடு கூட எழுப்புறார், மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இழந்து விடாதீர்கள். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். நீ ஆதாம் மூலமாய் இழந்து போனதை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, நித்திய பரலோகத்தை ஏந்து போன எல்லாத்தையும் ரட்சிக்கும்படி இயேசு வந்தார். அப்போ சங்கீதம் 62:1 அடுத்து 2வது வருஷப்படி, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 2வது வருஷப்படி Second chapter, 2nd verse. Truly, He is my rock and my salvation. He is my fortress. I shall never be shaken. 6வது வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இயேசுவே அடைக்கலமா இருக்கிறார். பேய் பிடித்த உலகத்துல, பாவம் பிடித்த உலகத்துல, வியாதி, சாபம், மரணம், தரித்திரம், பாதாளம் நிறைந்த இந்த உலகத்துல அவரே அடைக்கலமா இருக்கிறாரு. 6வது வசனப்படி, Truly, He is my rock and my salvation. He is my fortress. I shall not be shaken. 7வது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 7வது வசனம், my salvation and my honor depend on God. He is my mighty rock, my refuge. அப்போ ரட்சிப்பு தேவனுடையது. இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை கிஃப்டாக கொடுத்தது நோக்கம் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. எதிலிருந்து? பாவம் தான் ஸ்டார்ட், எண்டு மரணம். இந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சித்தார். மத்திய மாற்றம் காயவா இல்ல, அநேக பாவிகளை ரட்சிக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குது. மரித்தோர் கூட மரணம் வரைக்கும் ரட்சிக்கிறார். பாருங்க, ஐயோ மரணம் வந்துச்சு, அது பிசாசால வந்துச்சு, பாவத்தால. அது நெகட்டிவ் கிஃப்ட். பிசா ஏவாள் வழியா அந்த பாவம் மரணம் வந்துச்சு. அதை மேற்க தான் இயேசு உலகத்தில் பிறந்தாரு. மரித்த லாசர் 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, லாசர்வே வெளியே பண்ணாரு, அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கினார். பாருங்க, அதாங்க கிஃப்ட். இதை போய் எவனும் முட்டால் சொல்லுவானா வானான்னு இயேசுவ. இயேசு ஏற்றுக்கொண்டதான் நீ பிறந்த நோக்கத்தையே நிறைவேற்றுகிறாய். இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம், பிரதான நோக்கம், கிறிஸ்து நமக்காய் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கிஃப்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. பெத்த தாய் தாப்பினாலே கொடுக்க முடியாது. பெத்த தாய் தாப்ப, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால், பாவத்தின் சம்பளம், பாவம் பிசாசின் பிள்ளைகளா போயிட்டு ஆதாம் ஏவாள் வழியா இந்த பிசாசுகரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலையாக்க பிதாவாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதான் கிறிஸ்துமஸ். இந்த கிஃப்டை நீங்க ஏந்திராதீங்க. சரி,
இரண்டாவது கிஃப்ட் மத்தேயு 1:23 படி நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். முதல்ல ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவது கிஃப்ட் தேவன் நம்மோடு இருக்கிறாராம். ஆமா, உலகத்துல நீ எங்க போனாலும் உன்னோடவே இருப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாளாக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கும்படி உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். மேத்யூ 1:23 படி. Matthew 1st chapter 23rd verse. The virgin will conceive and give birth to a son and they will call him Emmanuel. அதான். அப்போ அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாளாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? அன்பானே, இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். எதற்காக என்றால் நாம் போகிற இடங்களெல்லாம் நம்மோடு கூட இருக்கும்படியாக. வேதம் சொல்றது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தோர் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, சோதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, வியாதி நேரத்துல, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. பிசாசு பிடித்த உலகத்துல தேவன் நம்மோடு தான் ஜெயிக்க முடியும். இப்போ புரியுற மாதிரி ஒரு பெரிய பாடிகார்டு நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கா. சில ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய பாடிகார்டு வச்சுருந்தா சுற்றுறாங்க எங்கே பார்த்தாலும். அதை விட பெரிய பாடிகார்டு தான் இயேசு. அவர் உன்னோடு இருக்குன்னா அவருக்கு ஏற்றுக்கிட்டாதுன்னு உன்னோடு இருப்பார். இயேசுவே எனக்கு வேணும்னாக்கா பாடிகார்டு இல்லாத ஆள், பாதுகாப்பு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். பிசாசு தான் இருப்பான் உன்னோட, யாரும் நியூட்ரலாக இருக்குது இல்லை. அந்த பிசாசு என்ன சொல்றாரு? நான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்படுகிறது. பிசாசு யாரா? திருடன். திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான்னு சொன்னார் பாருங்க. அந்த பிசாசை நீக்கிட்டு இயேசு உன்னோடு இருக்குன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமா, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லணும். ஆமா, நான் எப்படி ஒன்னா இருப்பேன், அவர் வருவேன்னா எப்படி ஒன்னா இருக்குது இல்லை. ஏற்கனவே ஆதாம் ஏவாள் வழியா பிசாசு வந்துக்கிறான். பெரிய ராணுவத்தை, பெரிய அரசியல் தலைவனை கூட பாதுகாப்பு வேணும். பெரிய பெரிய பாதுகாப்பு படம் வச்சுட்டா கூட என்ன பண்றாங்க, திடீர்னு என்ன பண்றாங்க, துப்பாக்கி சுட்டுறாங்க பாருங்க. அவ்வளவு பொல்லாத உலகம். ஆனா கர்த்தர் உன்னோடு இருந்தால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் போடப்பட்டது. குயில போடும் போதும் கர்த்தர் இருந்தாரு. போத்திபார் வீட்டுல கர்த்தர் அவனோடு இருந்தார் சொல்லப்பட்டது. சிறைச்சாலைல போடும் போது கர்த்தர். அப்படி எகிப்துக்கு அதிபதி ஆனான், அங்கேயே கர்த்தரோடு தாரான். அப்போ கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. ரெண்டு ஆவிகள் நம்மோடு இருக்கு. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் வேணாம், இயேசு வேணான்னு சொன்னா நியூட்ரலா இருக்குது இல்லை. பிசாசு தான் உன்னோடு இருப்பான். பிசாசு மனுஷன் யாரையும் ஒன்று சார்ந்து வாயணும். ஒன்று தேவனை சார்ந்து வாயணும். இயேசுவின் மூலமா பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்பட்டு வாயணும். இயேசு வேணான்னு சொன்னா பிசாசோடு சேர்ந்து சாத்தானோடு இணைந்து வாயணும். மனுஷன் நியூட்ரலா வாயிட்டு தெரியுமா? யாரும் நியூட்ரலா இருக்கு. அதுதான் மனுஷன் பாவம் செய்து பிசாசினால் உண்டாயிருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் பிசாசுக்கு ஆயிடுச்சு. இயேசுவை மனுக்குலத்துக்கு பரிசாக அவனோடு கூட வாழ்நாளெல்லாம் இருக்கும்படியாக, சிறிய வயசு, வாலி வயசு, திருமணம் வாழ்நாள், நான் உலகத்தின் முடிவு பறிந்தோம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. எதுக்கு இருக்கிறார் இயேசு? அவர் சொல்றபடி செய்யணும். அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்த தண்ணீர் திராட்சசமம் ஆயிடும். சரி, சில பேர் இயேசுவை ஏற்றுக்குவாங்க, ஆனா பிசாசு சொன்னபடியே செய்து சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இயேசு நம்மோடு, அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்ய அற்புதம் நடக்காம இருக்காது. அவர் பேரே ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை தான் பேசுவாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசுனார். சபிக்கணும் ஆஸ்வதினுவார், பகைக்கணும் நன்மை செய்வார், சத்துக்களை ஜெயிக்கணுவாரு. சத்துரு ஜெயிக்க முடியாது, சபிக்கணும் ஜெயிக்க முடியாது, பகைக்கணும் ஜெயிக்க முடியாது, யாரும் ஒன்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுன்னுவாரு. தேவனுக்கு தனக்கு கைட் பண்ணுவார். உன்னை அதுதான் பிதாவாகி இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. அவர் ஒரு கிஃப்டா வந்துக்கிறார். எதுக்காக வந்துக்கிறார்? முதல்ல ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ரெண்டாவது அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு. ஆமா, வாழ்நாளெல்லாம் இருப்பார் உன்னோட. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை செவைப்படுத்துவேன். ஆபத்துகள் நிறைந்த உலகத்துல, வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளம் நிறைந்த உலகத்துல, பேய் பிடித்த உலகத்துல, பொல்லாத உலகத்துல அவர் நம்மோடு இருப்பார். அதுக்குதான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏவாள் என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தை மீறி நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஏற்றுக்கிட்டா.
உடனே பிசாசு பண்ணிட்டான். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லா பிசாசு, அது ஆதாம் வழியா பிறந்ததுனால பிசாசு இருக்கிறான். இப்போ பிசாசை நீக்கிட்டு இயேசு உன்னோடுனா ஜீவ விசத்துக்கு நீ போச்சுக்கணும். வருத்தப்பட்டு பாரசம்ல எல்லோரும் எண்ணிட்டு நானே ஜீவப்போ இந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிடிச்சி இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார். வாழ்நாளெல்லாம் இருப்பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கத்தரை காலத்தில் உன்னோடு இருப்பாரு, இருக்கிறாரு இல்லையா? அப்போ இயேசு இந்த உலகத்துல பிறந்ததின் நோக்கம் அவன் நம்மோடு கூட இருப்பதற்காக, தான் உண்டாக்கின மனுக்குலத்தோடு கூட இருக்கும்படியாக, அவன் பாவத்தெல்லாம் நீக்கி சுத்திகரித்து அவன் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவனோடு இருக்கும்படியாக அவர் கிஃப்டாக கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தளினார். மனுஷன் பாவத்துல சிக்கி பிசாசோட போராடிட்டு இருக்கிறான். படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பிசாசை ஜெயிக்க முடியல. ஆபத்து விபத்து நாசம் மாசம் பொல்லாத மனிதர்களே, வியாதி, இதெல்லாம் தப்பிக்க முடியல. அதுதான் விடுதலாக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கும்படி இயேசுவை அனுப்பினார். இயேசு எதுக்கு இருக்கிறார் தெரியுமா? அவரை கூட வச்சுட்டு அவர் சும்மா வச்சு அவர் என்ன சொல்ல கைட் பண்ணுவார். எல்லாம் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலம் குறித்து எல்லாத்துக்கும் கைட் பண்ணாரு. எப்படி பிசாசு எல்லாத்துக்கும் கெட்டுங்கிறான், சுயநீதி, அநீதி, நன்மை, தேவை காரியத்தெல்லாம் கொடுத்து வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டாக்கிறான். அவன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அந்த பிசாசு வந்து இயேசுவை வச்சுட்டு, இயேசு ஜீவ சரஜீவ தேவ நீதி குறித்து பரலோக ராஜ்யம், அந்த தேவன் தனக்கு உலகம் குத்திட்டாக்கா தேவன் உன்னோடு இருப்பார். அப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிக்க வந்தாரு, கட்சியில உன்னோடு கூட இருக்க வந்தாரு. இரண்டாவது கிஃப்ட், இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாழ்வேன் அப்படின்னு ஒரு பாட்டுல. அப்போ தாவீது போகிற இடத்துலாம் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். யாரும் இந்த தாவீதை ஜெயிக்க முடியல. தாவீதுக்கு முன்னால சத்துருக்கள் எல்லாம் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல போறாங்க. கோலியாத் வந்தான், கோலியாத்தையும் ஜெயிக்க முடியல. சவுல் ஜெயிக்க முடியல. நீயோடி நிதி கர்த்தருடைய நாமத்துல கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்யறான் தாவீது. செஞ்சனா இல்லையம்மா? ஆமா. கர்த்தரை ஏற்றுக்கிட்டு, இயேசு ஏற்றுக்கிட்டு, பிசாசு சொன்னபடியெல்லாம் செய்த பிசாசு தான் இருப்பான் கூட. அவனுக்கு நல்ல செய்ய தெரியாது. பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். இயேசுனாக திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண படம் வந்து என்ன இருப்பார், அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை குத்துறாரு உனக்கு. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவனோட வாக்கு தத்தம் இருக்குது. அப்போ ஜீவனுக்குள்ள வரணும். கிறிஸ்தியேசுள்ள சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. ஆதாமும் சிந்தை, ஆதாம் என்ன பண்ணாங்க? ஆதாம் ஏவாலாம் தேவனுடைய வார்த்தை விட்டு ஜீவ விசத்து கனி விட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷ்க நாளில ஷாகவே ஷாவன் தான் ஷாவுக்கு அதிபதி பிசாசு வந்துட்டான். இப்போ பிசாசு நீக்கிட்டு இயேசுவை கொடுத்து இயேசுவை உன்னோடு இருக்கும்படி வந்திருக்கிறார். அதான் சொல்லப்படுது. இம்மானுவேலிருந்து மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? படி இங்கிலீஷ்ல Matthew 1st chapter 22nd verse. All this took place to fulfill what the Lord had said through the prophet. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel. அதுக்கு மேல முதல்ல இயேசு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அது எங்க போட்டுக்குது? 21வது வருஷம் படி அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 21 மேத்யூ 1:21 அதான் முதல் கிஃப்ட், ரட்சிப்பு. 21st verse. She will give birth to a son, and you ought to give him the name Jesus, because he will save his people from their sins. ஆமா. அப்போ sin ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலையாக்குது. நீ பாவத்திலிருந்து விடுதலை உலகத்துல எங்க போனாலும் விடுதலையாக்க முடியாதுங்க. ரோமர் 3:23 எல்லோரும் அம்மா வயிற்றுல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எந்த மனுஷனா இருக்கட்டும் ஆதாம் ஏவாள்ல ஸ்டார்ட் பண்ணி வராங்க. ஆதாம் ஏவாளே பாவம் பண்ணிட்டாங்க, நன்மை தேவ கனி சாப்பிட்டு நல்லவங்க ஆயிட்டாங்க. ஜீவ விசத்துக்கு என்ன ஜீவ சுவா தேவனை போல இருக்கு. தேவனுடைய வார்த்தை பிசாசு வார்த்தை கேட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணி உலகத்துல யாரும் மூலம் ரட்சிப்பிடாது. இயேசு நானே வழியும் சத்தியமும்
ஜீவனமோ இருக்கிறேன்னு பாருங்க. அப்போ கிஃப்ட் வேணுமா இல்லையா? பெரிய கிஃப்ட் இயேசு. இயேசு இதற்காக தான் அவனுக்கு பிறந்திருக்கிறாரு. எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதம், உயர்ந்தவன் தாய்ந்தவன், ஏழை பணக்காரன், சேர்த்தவன், ஆணு பெண்ணு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, யாரனா நீ ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நீ கிறிஸ்துவை சந்தித்தே ஆக வேணும். மனுஷன் ரட்சிக்கப்படும் வானத்திற்கு பூமியின் மேலே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாம். அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. அவர் பரிசுத்த ஜீவ விச்சதினி ஜோயே காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அதை கொடுக்குறாரு. நம்ம வாய்க்கோ, நீ காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான் அந்த ஏதேன் தோட்டத்துல. பிசாஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஆகிட்டு டெவில் கைண்ட் டைப். பிசாஸ் சுபா வந்துட்டு பாவம் மரணமா அல்லது தப்பித்து ரட்சிக்கப்படுறதுக்கு தான் முதல் கிஃப்டாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரா? வந்து 2025 வருஷம் ஆச்சு. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கிறிஸ்துமஸ், உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் என்றாலே சந்தோஷம், சமாதானம். சரி, இப்ப 2வது கிஃப்ட் என்னது? அவர் நம்ம ரட்சித்து அப்படியே விட்டு பாருங்க. நடுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிழத்தில் பங்கெடுக்கும் போது நான் உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்டு உன்னோடு கூட இருப்பேன். எதுக்கு இருக்கிறாரு? வாழ்நாள் எல்லாம் அவர் என்ன சொல்றாரு அதுக்கு செய்யணும். ஆமா, அதுக்கு முன்ன கிறிஸ்துவ சந்திக்காதுக்கு முன்ன பிசாசு என்ன சொல்ற அதுக்கு என்ன சொல்ற? நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதிதான் சொல்லுவான். அது பிறப்பிலே இருக்குது பாரு. மனுஷனுக்குள்ள இருக்காது இல்லையா? பாவம் செய்து டியூஷன் வைக்கணும். சின்ன வயசுலேருந்து திரு போயிட்டு வந்து நன்மை தேவை காரியம் அப்படியே ஊறி இருக்குது. அதுல இருந்து ரட்சிக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரித்து இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழத்தில் பங்கெடுக்கும் போது நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டாய். ஜீவ வார்த்தைகளை இயேசு சொன்னார். இயேசு சொல்றதெல்லாம் செய்யற. இயேசு என்ன சொன்னார்? சபிக்கலும் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துக்களை செய், துன்பம் ஜபம் பண்ணு. என்னது? இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுன்னு சொல்றாரு. பிசாசு நன்மை தீமை கொடு, கனியை கொடு, தேவன் தரம் கொடு, சபிக்க விட்டு பிசாசு திறந்து கொண்டு ஐக்கியமா இருக்குது. ஆனால் இயேசு ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதி இயேசு பரலோகமே இருக்குதாங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவது வாழ்நாளெல்லாம் சொல்லிட்டு பண்ணாக்கா அவர் வாழ்நாளெல்லாம் உன்னோடு கொடுத்த எல்லா ஆபத்துக்கு விபத்து நாசம் நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை செவைப்படுத்துவேன். பழைய ஏற்பாட்டில் மோசே முன்ன செங்கடலை பிளக்கிறார். யோர்தான் பின்னிட்டு எரிகோ தரைமட்டமாவது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாலாம் பாருங்க. எல்லாரும் பாதுகாக்கிறாரு. அக்னி சம்பவமா மேக சம்பவமா வராரு. யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. இப்படி எல்லாம் நடக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குற்றத்துக்கு நீதிமானாக, புதிய ஏற்பாடு ஆட்டு உலக தேவாட்டுக்குட்டி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றார் இயேசு. அதுக்கு அவர் நம்மோடு இருக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாரு. எனக்கு இயேசுவே வேணாம், நான் அப்படியே இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் அப்படி இருந்தோம்னா நீ நியூட்ரலா இருக்குது இல்லை. ஆதாம் வழியா பிறகு பிசாசு தான் உன்னோட இருப்பான். நம்ம மூதாதையெல்லாம் எப்படி அது இந்த இதில் இது இந்த அதில் அது சாப்பிட்ற பாவத்தில் மற்ற இதுதான் போய்க்கிறாங்க. அதனால தான் இந்த செய்தி கேட்குற நீ பாக்கியசாலி. வருத்தப்பட்டு பார சுமக்கிறே எல்லோரும் எண்ணிலித்து வாங்க, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சம்பானம் ஜோயே ஜீவனுக்குள்ள வாங்க. நன்மத்தை மகனி சாப்பிட்டுக்கிறோம். அதனால தான் பிசாசு உரிமையாக வந்து திறறான் கொண்டான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பெறஞ்சு திறறான். அப்புறம் கொண்டாடிக்கிறான். வேற ஒன்று கொறானா நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டா பரிகுணப்பட வந்தேன். சரி, 2வது கிஃப்ட் என்னது? அவர் நம்மோடு கூட இருக்க இந்த உலகத்தில் பிறந்தார். அதான் கிறிஸ்மஸ். 3வது சமாதானம். தேவன் 3வது எது கொடுக்க வந்தாரு? சமாதானம் கொடுக்க வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு 3வது கிஃப்டாக சமாதானத்தை கொடுக்க வந்தார். சமாதானம் ரொம்ப முக்கியங்க. சமாதானத்தை கடையில் வாங்க முடியுமா? எல்லாம் தான் கூட சமாதானம் தான். என்னுடைய சமாதானத்தையே இவனுக்கு கொடுக்கிறேன் இருப்பாங்க. சமாதானம் மிக முக்கியமானது. சமாதானம் அப்படியே வாயில வட சொல்ற மாதிரி ஐயா கொஞ்சம் நெஞ்சுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. சமாதானம் என்ன? நத்திங் லேக்கிங் நத்திங் மிஸ்ஸிங். ஒருத்தர் கோடி கோடியா பணங்குது, ஆனால் சரீரத்தில் சுகம் இல்லை. சமாதானம் இருப்பானா? சில பேர் சரீரத்தில் நல்லா சுகம் இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை. எதையும் அவனும் சொன்னான். இப்போ சமாதானம்னா பணமும் இருக்கணும், சுகமும் இருக்கணும். எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார். எது? முதுமையில் நோயும் இளமையில் என்னது? முதுமையில் நோயும் இளமையில் வறுமையும் சொல்ல. என்ன பழமொழி? முதுமையில் நோயும் இளமையில் வறுமையும். இது ரெண்டுமே இருக்காது. நீ முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பாய் சொல்ல. கர்த்தர் நோடு இருந்தா நீ முதல் வயதுல வியாதியா இருக்க மாட்டியான்.
இளமையிலும் வறுமையா இருக்க மாட்டான். எங்க அப்பா அடிக்கடி நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிறேன், முதுமையில் நோயும் இளமையில் வறுமையும் அது உருப்படாத மாதிரி. இளமையில் வறுமையும் முதுமையில் நோயும், வறுமை நோய் ரெண்டு திண்டிக்கு தான் ஏசு வந்தாரு. அவர் எல்லா வியாதியும் சுகமாக்குறாரு. இளைய வயதில் இருக்கிற ஏசு எங்கும் சுற்றி தழும்புகளால் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவ கிட்னி திரளான வியாதியஸ்தர் நிறைய கிஃப்ட் இருக்குது. நம்ம அது கொடுத்து சமாதானம் கொடுக்குறாரு. அப்போ வியாதி இருந்தாலும் சமாதானம் போயிட்டு, டப்பு வறுமை இருந்தாலும் என்ன சமாதானம் போயிது. அப்போ வறுமை நீக்க வந்தாரு, நோயை நீக்க வந்தாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அதனால அன்பானே சமாதானம் கொடுக்க வந்தார். மூணாவது கிஃப்ட் என்னது? முதல்ல ரட்சிப்பு, அப்புறம் தேவன் நம்மோடு இருக்கிறார், அப்புறம் என்ன கொடுக்கிறார்? மூணாவது சமாதானம் கொடுக்க வந்தார். ஆமா, பிசாசு பேரே பிசாசு. பிசாசு இந்த சமாதானம் பண்ண முடியுமா? அவன் சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே வந்தவன். ஆதாம் ஏவாளம் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சிருக்க குட்டி சொர்க்கத்துல இருந்தாங்க. கசப்பு வேலை துக்கம் வியாதி வருமுன்னா என்னன்னே தெரியாது இருந்தாங்க. ஆதாம் எப்படி சமாதானம் கேட்டுச்சு? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷ்கினாலில அந்த சாவுன்னு வந்து பாரு, அங்கதான் சமாதானத்தை ஏந்து போறோம். அதனால கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் படிச்சிருந்தாலும் டாக்டர் இருந்தாலும் இன்ஜினியர் அரசு சினிமா கலைஞனா இருந்தாலும் சமாதானம் இருக்குங்க வாழ்க்கையில. அது இயேசுவே. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு எடுக்கிற ஞானசானது முதல் ஐயா நிம்மதியா தோங்க நீங்க ஒரு சமாதானம் சொல்லுவாங்க பாரு. அது அப்படி அந்த சமாதானம் எல்லாம் மெச்சுடாயி சகல காத்துல உனக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமே சகல காத்துல ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபு ஆசீர்வாதம், பழைய ஏற்பாடு ஃபுல்லா சகல காத்துல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீ ஆபிரகாமை சகல அங்க சகலன்னு சகலத்தின் நிறைவு வந்தாதான் சமாதானம். ஒண்ணு குறைவா இருந்தா கூட என்ன ஆகும்? சமாதானம் கெட்டு போதே இல்லைன்னா எல்லாத்துக்கும் நிறைவு சுகம் பலன் பேர் புகை சகலும் இதுக்கு அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டா நன்மை தேமக்காரி பிஷா தேவன் தனக்கு உலகத்தை அப்படி நெகட்டிவ்ல கொடுத்துருந்தீங்க சமாதானத்தை ஏந்து விடுவாய். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை கிஃப்டாக இந்த கிறிஸ்துமஸ்ல எதுக்கு கொடுத்தா? கன்னி மரியாள் வைக்கிற உலகத்துக்குனாக்கா சகல காரியத்திலையும் சமாதானமாய் இருப்பதற்காக. சமாதானத்தை கெடுத்த அந்த பிசாசுங்கிரி அழிச்சு உனக்கு சமாதானம் கொடுக்கும்படி வந்தார். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தத்துல ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது. சுகம் பலன் ஜீவன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி சகலம் தேசக்குள்ள என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்க வந்தேன் பாருங்க. ஒரு வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்க வந்தேன் பாருங்க. யோவான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்க வந்தேன். எங்க இருக்கிறது வசனம்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்க பாருங்க, இயேசுக்குள்ள ஒரு சமாதானங்க தான். அவர் எதுனா அரைக்குறையா இருந்திருப்பாரா? காசு இந்த பணம் இல்லை, சுகல சுகந்த வேலை பேர் எல்லாத்தையும் மகிமதன் வந்தார். ஏசு எப்படி என்ன தாரு? டாப்பா இருந்தாரு, நீதிமான் பசுத்தம் ஞான சகலமும் ஏ டு ஜெட் அவருக்குள்ள இருந்துச்சு. நம்ம ஏ டு ஜெட்டை ஏந்துட்டு ஏ டு ஜெட்டு பிசாசுக்கு தான் குழப்பம் தாங்க நம்ம வாழ்க்கையில. இப்போ குழப்பம் அடைந்த சமாதானத்தை ஏந்து போன மனுஷனுக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்களை ஏ டு டச்சுக்குதுங்க. ஏசு ஏற்றுனா மூஷா ஏற்றுவாங்க. சில பேர் காசு கடன் தொல்லை நீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நோக்கமா இருப்பாங்க. சில பேர் வியாதி சுகமாயிட்டா விதை எல்லாமே ஏ டு ஜெட்டு ஏற்றுக்கோங்க. பிசாசு எல்லாத்துலையும் பிரச்சனை கொடுக்குறான். பொருளாதாரத்தில் வறுமையும் கொடுக்குறான், வியாதியும் கொடுக்குறான், குடும்பத்தில் பிரிவினை சமாதானம் இல்லை, சாபம் பாவம் ஏ டு ஜெட் அவன் கொடுக்குறதெல்லாம் முழுசா கொடுக்குறான் பாரு பிசாசு. ஆனால் இயேசுவோட அரைக்குறையா ஏற்றுக்கிறேன், ஏ டு ஜெட் ஏற்றுக்கோப்பா. அவர் சமாதானம் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்க வந்து என்னது கடைசி சுற்று ரத்தத்தையே கொடுத்துட்டார். ஏ டு ஜெட்டு கொடுக்குறாரு. பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் இயேசு தேவி நீதிலிருந்து உயிர்த்தது மரணத்துக்கும் உயிர்த்தல் கொடுக்குறாரு பாருங்க. பாவத்துல தொடங்கி மரணத்துல வெளியே கொடுக்குறான் பிசாசு. ஆதாம் ஏவாள் வழியா சமாதானத்தை ஏந்து போயிட்டே நீ
இப்போ இயேசு தேவ நீதித்து உயிர்த்தெழுகிற இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தம் அது ஏற்றுக்குமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளு. அதுக்கு தான் வந்தார் இயேசு. அதான் கிறிஸ்துமஸ். அப்போ மூணாவது கிஃப்ட் என்னது? சமாதானம். என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ இயேசு மத்திய மார்க் எல்லாம் சமாதானம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. முதல் கிஃப்ட் என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது கிஃப்ட் என்னது? தேவன் நம்மோடு இருக்க வந்தாரு. மூணாவது கிஃப்ட் என்னது? சமாதானத்தை கொடுக்க வந்தார். அதான் கிறிஸ்துமஸ். கன்னி மரியாள் வந்து இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. அப்போ இயேசு சமாதானம் கொடுக்க வந்திருக்காருயா. சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்ற இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூஜை லட்சக்கண தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்துப்பாரு. எங்கிற இலைப்பாக நிம்மதியா தூங்குவேன். இயேசு சமாதானமே தரு. இயேசு எங்கன்னா அலசரிப்பட்டது, குழப்பம், சஞ்சல்பட்டது பார்த்தே காற்றே புயலன்னா கூட கடல்ல தலையில வச்சு நல்லா நிம்மதியா தூங்குறாரு. ஏன் தூங்குறாரு? அவர் சகலம் அவர்கள் தேவ நீதி உயிர்த்து இருக்கிறார். தேவன் முழு காற்றே போய் எரியாத பட்டு கீப் சைலண்ட். கடல் காட்டு புயலெல்லாம் அடங்கி போச்சு பாரு அவருக்குள்ள. அந்த சமாதானத்தை கொடுக்கிறாரு. உங்களுக்கு தேவ நீதி உயிர்த்து ஏற்றுக்கோ. இயேசுவை ஏற்றுக்கொள். ஜீவ பிச்சத்துக்கு இல்லவா? நன்மை தேவையிலே இருக்காது. நன்மாக்கு துன்மாக்கு சுய நீதி அநீதி ஒரே சமாதான குறைச்சலா இருக்குது வாழ்க்கையில. காசு பணம் பேரு புகை எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்றான். சில பேர் தற்கொலை பண்ணிக்க. என்னப்பா கோடி கோடியா பணம் வச்சுக்க திடீர்னு தற்கொலை. என்னப்பா எதுக்குப்பா தற்கொலை என்னன்னே தெரியல. சமாதானம் இல்லைன்றான். எத்தனை நடிகர்கள், எத்தனை கோட்டீஸ்வரர்கள் சமாதானம் தற்கொலை. எவ்வளவு பேர் தற்கொலை. ஏன் தற்கொலை? சமாதானம் இல்லை. பிசாசு கொட்டுறான் பாரு சமாதானம் இல்லாம. அந்த சமாதான ஜீவசரா உயிர்த்தெழு ஜீவனமாகிறாரு. அதை ஏற்றுக்கொள். அதான் கிறிஸ்துமஸ். ஆனால் இதெல்லாம் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இவ்வளவுக்கு சமாதானத்துக்கு வந்து முட்டாள் தான் சொல்லுவான் இயேசு எனக்கு வேணான்னு சொல்லி. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க பெரியம்மாங்களே. நீ எந்த ஜாதியோ எந்த இடமோ எந்த தேசமோ, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் குடும்பத்தில் உருவானே. ஜீவசர ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்தெழு ஏற்றுக்கோ. அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடு. அதுக்கு தான் வந்தாரு. அவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. John 14th chapter 27th verse. Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid. உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னன்னா, உலகம் எப்படி சமாதானம்? ஐயா நிம்மதியே இல்லையா வீட்டில் போய் என்ன பண்றான்? டாஸ்மார்க்ல போய் ஒயின் ஷாப்ல போய் சாராயத்தை குடிக்கிறான். உலகம் கொடுக்குற சமாதானம் இதா இருக்கும். அப்புறம் சினிமா பார்க்குறான், பார்க்குற வெளியே இருக்கான். அப்புறம் அதை விட இன்னும் சமாதானம் தீரும். குடிக்கிறேன்னு சொல்லி போய் உலகம் சந்தோஷமா குடிக்கிற வெளிக்கிறேன்னு போய் என்ன பண்றான்? கொஞ்ச நேரம் சமாதானத்துக்கு கட்சியில் பார்த்தா அதை விட இன்னும் மோசமாய் கட்சியில் நோய் பிச்சு கட்சியில் வறுமை தருமாய். அதான் உலகம் கொடுக்குற எந்த விதா பிசாசு உலக எந்த திருடுறது கொண்ட தைக்கிறதுக்கு நேரம் தான் போவான். ஏசு அப்படிப்பட்ட சமாதானம் கிடையாது. பரிசுத்தமா தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆவட்ட பரலோக ராஜ்யத்தை சபைக்குள் ஆஸ்வதிகள், பகைக்கு நன்மை செய்கள், ஜீவ சதன் இயேசு அது வெளியே போடுவோம். இயேசு சரியா சத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்குத்த எல்லையற்ற ஐஸ்வர்யங்கிறது அவருக்குள்ள. தேவன் தனக்குள் தரித்திட்டு ஓடிடாஸ். அவர் தனக்கு ஜீவ சதம், ஜீவரத்னம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி, குஸ்வகி சமாதானம் இருக்கும். அவங்க எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகணும். அவன் ஆதாம் மூலமா வந்து நன்மத்தையும் மரியாதை தக்கவன். பிசாசு பிள்ளை குஸ்வகி வந்துச்சு, சமாதானமே இல்லை. கையை வச்ச நல்ல நமக்கு கரெக்ட ஜீவகரம். தேவன் தனக்கு ஆதாம் உடனே குஸ்வகி அவன் எவ்வளவு சமாதானம் வந்திருப்பான். நிம்மதியா வீட்டுக்கு போயிருப்பான் பாருங்க. அதே மாதிரி 38 வருஷம் பேசக்கூடாது. 38 வருஷம் வியாதி ஆகிறான். ஆதாம் மூலமா வந்துட்டாங்க நன்மத்தையும் மரியாதை தக்க கனியில. சமாதானமே 38 வருஷமா சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற சமாதானம் கொடுத்தாரா இல்லையா? எழுந்து நட என் ஜீவ சரஜீவன இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளவு டேக்டா கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனி. இயேசு ஏற்றுக்கொண்டா தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்கணும். இல்ல நான் நன்மத்தை காட்ட தேவனுக்கு முழுவது காட்டி சமாதானமே ஏற்று கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அதனால்தான் இயேசு கிஃப்டா கொடுக்க வந்தாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. கன்னி மரியாள் வீட்டுல அவர் பாலகனாக கொடுக்கப்பட்டார். எனக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளின் மேல இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த கிஃப்டை மிஸ் பண்ணாதீங்க. மூணாவது முதல்ல ரட்சிப்பை கொடுக்க வந்தாரு.
இரண்டாவது தேவன் நம்மோடு கூட இருக்க வந்தாரு. மூணாவது அவர் சமாதானம் கொடுக்க வந்தார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அவருடைய கிஃப்டை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தந்ததுக்கு நான் ஒரு 5 கிஃப்ட் தாங்க சொல்றேன். இன்னும் ஏராளம் கிஃப்ட் இருக்குதுங்க. பிசாசு ஏராளம் பிரச்சனைகளையும் சாபங்களையும் மரணங்களையும் தத்துங்களையும் அவமானங்களும் பாவங்களையும் கொடுத்துக்கிறான். உலகம் ஆதாம் காலத்திலேருந்து இயேசு தேவி நீதி ஒழித்ததில் ஆசீர்வாதம் சமாதானம் ஐக்கியம் மகிமை கனம் புகழ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய கம்பசூத்திரங்கள்ல ஏவாள் எப்படி இருக்குதா? ஏதோ பிசாசுக்கு போய் பிசாசு வார்த்தைகள் நன்மை தேவ கனி புஷித்தால் சாகவே செத்தால். அந்த தேவன் தனக்கு இயேசு வருத்தப்பட்டு வார சபைக்குள்ள எல்லோரும் எண்ணிருத்துவார்கள். நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. ஜீவ சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி கேட்க நீங்கள் யாரும் பாக்கியவான்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி கொடுங்க. நான் ஒரு ஜோயே லைஃப் கோச் பிரசிங்கர் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்களுக்கு பேஸ்புக்கில் போக துளிசரம் தாமசன் சத்தியன் 100 ஜீவ மார்க்கம் 2000 அதிகமான வீடியோ போட்டுக்கிறேன். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் செய்தி கேட்டால் உங்களால் மொழி செய்யாமல் இருக்க முடியாது. ரெண்டாவது, நீங்க போய் மற்றவங்களுக்கு சமாதானம் இயேசு ஏற்றுக்கொண்டு சமாதானம் நீங்க போய் மற்றவங்களுக்கு பிசாசு நல்ல நேபஞ்சு தேவந்தரங்களை அசுத்த கருதி அவங்களுக்கு சமாதானம் குடும்பத்துக்கு உலகத்துக்கே நீங்க ஒளியாகலாம். பூமிக்கு அது ஊழியம். மற்றவங்களை நீ ரட்சிப்புகள் நடத்தலாம். கிறிஸ்துவ தேவந்தரங்களை அசுத்த பசுத்தாவிற்கு தேவன் அவனோடு கூட இருக்கும்படி நீங்க ஜெபம். இதெல்லாம் இருக்கிறதுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டதுனால சாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு பெரிய கிஃப்டை கொடுக்க வந்தவர் பிதாவாகி தேவன். அந்த கிஃப்டை அலட்சியம் பண்ணலாமா? அந்த கிஃப்ட் ஆகி ஆண்டவராகி இயேசுவை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த செய்தி கேட்க நீங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. மூணாவது கிஃப்ட் அவர் சமாதானம் கொடுக்க வந்தார். முதல் கிஃப்ட் என்னது? அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ரெண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்படி வந்தார். மூணாவது, அவருக்கு சமாதானம் கொடுக்க வந்தார். அடுத்து நான்காவது ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 3:26 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 3:26 நம்முடையது. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதாவது 3ஆம் அதிகாரம் 26 என்னப்படி இங்கிலீஷ் படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்தார். 4வது கிஃப்ட். இப்போ நான் படிக்கிற பாரு. Acts 3rd chapter 26 words. When God raised up his servant, he sent him first to you to bless you by turning each of you from your wicked ways. அதான் மோசே 26 என்கிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை பொல்லாங்கிலிருந்து விலக்கி உன்னை ஆசீர்வதிக்க வந்தாராம். எல்லா பொல்லாங்கிலிருந்து. அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். முதலாவது உங்களிடத்துக்கு. அப்போஸ்தலர் 3 அந்த யூத ஜனங்களுக்கு பேதுரு பிரசங்கம் பண்றான். அவரு உலகத்தையே அனுப்பினாரு. கிறிஸ்துமஸ்ல உலகத்தையே அனுப்பினாரு. உங்களை பொல்லாங்கல் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். 4வது கிஃப்ட் என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் லேசான ஆசீர்வாதம் இல்லைங்க.
வானத்தில் பூமியில் சகல அதிகாரம். ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசீர்வதித்தார். பூமி ஆடுகளும் மாடுகளும் ஓட்டம் பூமியே தாங்கல, அவ்வளவு ஆசீர்வாதம். ஆபிரகாம் பொண்ணு வெள்ளி மனுஷமான ஆயிருந்தான் போடப்படுது பழைய ஏற்பாட்டுல. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்டியஸ் மூலம் உனக்கு உண்டாயிருந்தா இந்த கிஃப்ட் போய் எவ்வளவு வேணான்னு இயேசு வேணான்னு சொல்றேன், மைண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். கிளியரா இருக்கும். உண்மைக்குத்தான், உண்மை அதுதான். இயேசு சொல்ல எனக்கு வேணான்னு சொல்றேன், மைண்டு சரியில்லை, ஆசீர்வதிக்கிறாரவா நீ வாழ்க்கை நோக்கமே நம்ம உலகத்தை எப்படியாவது முன்னேறணும், ஆசீர்வதிக்கப்படணும், அதுதானே உன் நோக்கம். அதுக்கு தானே உழைக்கிற, படிக்கிற, சம்பாதிக்கிற. உன்னை பொல்லாங்கிலிருந்து உன்னை விலக்கி உன்னை ஆசீர்வதிக்கும் அந்த ஜீவ விச்சற்கனிலவா அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு சாபம் ஓடிப்படும், ஆசீர்வாதம் வாசலை தட்டும். அதான் உண்மை. அல்லேலூயா. உன்னை நீ ஏன் சாபமா இருக்கிற? நன்மத்தையும் அறியத்தக்கனால சாபம் வேலை செய்யுது. தரித்திரம், அவமானம், வறுமெல்லாம் அந்த சாபம்லாம் வேலை செய்யுது. அதுலேருந்து பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கணும் கிறிஸ்துக்குள்ளவா. அதுதான் நீ இயேசு எடுத்துட்டா நீ வித்தியாசமாக தான் இருக்கணும். எல்லாரும் மாதிரி இருப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் இருக்குனாக்கா அது சாபம். நன்மை தேமை காரியம் தான் வரும். நன்மை தேமை உள்ளவனா, நல்லவன் தீயவனாக சோயே ஜீவம் மார்க்கணவா, அளவற்ற அன்பை வெளிப்படுத்து. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அப்போ 4வது கிஃப்ட் என்னது? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். படிமா இங்கிலீஷ்ல. அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். கொல்கதாமாவது பெத்லகேமில பிதாவாகிய தேவன் அனுப்பி முழு உலகத்துக்கு அனுப்புறார். நீ உலகம் எங்கு போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷம் பண்ணுங்க, இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்க. இயேசுவை பிரசங்கம் பண்ணி இயேசு ஜீவ மார்க்கத்தை பேசுங்க, ஜீவரத்தை கொடுங்க. பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அன்பாளில் இந்த 4வது கிஃப்ட் ஆசீர்வாதம். படி இங்கிலீஷ்ல. அது அப்போஸ்தலர் 3:26. அப்போஸ்தலர் Acts 3rd chapter 26th verse. When God raised up his servant, he sent him first to you to bless you by turning each of you from your wicked ways. அப்போ நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். ஐயா ஆசீர்வாதமே இல்லையா இருக்காதுங்க. ஒன்று நல்லா படிக்கணும், என்ஜினியர் டாக்டர் ஆகணும், அதுவும் இல்லை. படிப்பும் இல்லை. இல்லை ஓடி வயசு சுருப்பாக நல்லா சம்பாதிச்சு தொழில் வியாபாரம் பண்ணணும், அதுவும் இல்லை. எதுவும் இல்லை. ஒன்று இயேசுவாதி ஏற்றுக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லைனாக்கா உன்னை போல பரிதவிக்க யாரும் இல்லையா? ஒன்று படிக்கணும். என்னப்பா சொல்றது? நீனா படித்து ஓடி வயிற்று சம்பாதிச்சு டாக்டராக இன்ஜினியர் டப்புக்கு நல்ல 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுவும் இல்லை. படிப்பும் இல்லை. இல்லை கடினமாக வயிற்று சம்பாதிச்சு வியாபாரம் பண்ணிக்கூடாது பொருளாதாரம் வெளியே ஆஸ்வதிக்கப்படுறாங்களே, அதுவும் இல்லை. சோம்பேறி. கட்சியில் இயேசுன்னு இயேசுவாதி ஏற்றுக்கணுமா இல்லையா? இயேசு ஜீவன் பரிவுஞ்சோடு ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அதான் ஆடு மேய்க்கிறோம் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்க்கிறேன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறேன். கொஞ்சம் ஆடு மேய்ச்ச தாவீது சகல தாய் தாப்பன் அநாத பெண் எஸ்தர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆனான்னு போடப்படுது பைபிள்ல. யோசேப்பு படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறன, அப்படி ஒரு பாட்டுக்கு இயேசு இருக்கிறாருப்பா. இயேசு வேலை போட முடியாது. அதை தேவன் தனக்கு வாய் நல்லா கொடுப்பாரு. என்னதான் நடக்குது வசனம் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கும்படி வந்தாரா என்ன உலகத்துல? அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதம் முழுக்குத்த நீ ஆசீர்வதி நானே திராட்சை செடி நீ ஒருவனின் வாக்கில் அவன் மிகுந்த கனி. ஏன்னா சரித்திரம் ஃபேக்ட். ஆடு மேய்க்கிறவன், செம்படவர்கள், மீனர்கள், பவுல், பேதுரு, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. நித்திய பரலோகம் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் எல்லாமே இருக்குது அவருக்குள்ள. ஆதாமுக்குள்ள ஓடி வயிற்று சம்பாதிச்சு டாக்டராக இன்ஜினியராக தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி 8 மணி நேரம் வயிற்று தான் காசு சம்பாதிக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சகல காரியம் உன்னை தேடி வரும். வச்சியா? அதனால் ஆபிரகாமை சகல காட்டில் ஆசீர்வதி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டம் இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா சகல காட்டில் ஆசீர்வாதம். ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் 100க்கு 100 கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழணும். இயேசு ஏற்றுக்கிட்டு நன்மத்தையுமே இருந்தாங்க பிசாசு தான் கிரியை செய்யும். இப்போ 4வது கிஃப்ட்
என்னது, அவர் ஆசீர்வதிக்கும்படி வந்தார். கன்னி மரியாள் வீட்டிலேயே இந்த உலகத்தில் பிறந்தார். ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறியா? ஒண்ணுமே இல்லைங்க. தர தட்டிச்சுங்க போட்டுங்க. இயேசு என்கிற ஆசீர்வாதம், இயேசு சாப்பிட பரலோகத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு ஆதாரம் கொடுக்க பாரு. நீ வர வர விருத்தி ஆவா, இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டாய். ஈசா வர வர ஐஸ்வர்யவானம், அற்புதம் அடையாளம்லாம் நடக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டாக்கா அதிசயம் நடக்கும். இதயம் சமாதானமா இருக்கும். அப்ப 4வது கிஃப்ட், அவர் நம்மை பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். நம்ம இடத்துல அனுப்பிக்கிறாரு. உலகத்துக்கு பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு அனுப்பிச்சுக்கிறார். இயேசுவை சிலுவையில் உனக்காக ஜீவனையே குத்துக்கிறார். ஜீவத்தை A to Z குத்துக்கிறாரு. அதை போய் நீ வேணான்னு சொல்லலாமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம், படிப்பு, பதவி, அது உலகத்தோடு போச்சு அந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் பரலோக வெளியோடு கொண்டு போவோம். ஆனால் வாழ்ந்தே தேர்ந்த வாழ்க்கை கொடுத்தே தேர்ந்த இயேசு நீ ஏற்றுக்கொண்டே தேர்னையா. அதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கடைசியா கடைசி கிஃப்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். இது முக்கியமான கிஃப்ட். ஆமா, இது மிஸ் பண்ணிக்க கூடாது. எதைய மிஸ் பண்ணாலும் இந்த கிஃப்ட் நீ மிஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா பிறந்துட்டு நீ ஆதாம் வழியா பாவத்துல இயேசு என்கிற அந்த கிஃப்டை ஏற்றுனா நித்தியம் பாதாளம். எதை ஏற்றாலும் இதை ஏற்றுக்கூடாது. முக்கியமான மேட்டருங்க அது. இது பெரிய கிஃப்ட். அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமாம், மற்றதெல்லாம் கூட நீ அசதியா நினைக்கலாம். ஆனா அந்த நித்திய ஜீவனை அசதியா நினைக்க முடியுமா? நித்திய பாதாளம். உன் ஆத்துமா அழியாதது. ஆமா, கிறிஸ்துவை சந்திக்காம இயேசு ரத்தத்தால் கழுவப்படாம ஜீவ மார்க்கத்தில் வர நன்மத்தையிலே வாழ்ந்திருந்தாக்கா அந்த அசுத்தமான ஆத்மா, பாவாத்மா பாதாளம் பரலோகம் போகாது. பாதாள பிசாசு ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த கடைசி கிஃப்டுக்காகவாவது நீ இயேசு ஏற்றுக்கொள்ளணும். எது வேணா சொன்னாலும் இந்த நித்திய ஜீவனுக்காகவே நீ இயேசு ஏற்றுக்கணும். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். கடைசியாக இதோடு கூட நம்ம சொல்லி முடிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாடுகிறதா இல்லையா? John 3rd chapter 16th verse. For God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. ஆமா, அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்க எவனோன்னு போட்டார். ஊர் பேரெல்லாம் இல்ல, எந்த ஜாதியோ எந்த இடமோ மனுஷ சித்த சுயாதுங்க. உங்ககிட்ட விருப்பத்தை கேட்கிறாருங்க. அவர் திணிக்க மாட்டாரு உன்னை இயேசு ஏத்துக்கோன்னு. நீயா அவர் ஏத்துக்கணும். பிசாசு என்ன பண்ணா, அவனா கூப்பிட்டு அவனா அந்த நன்மத்தை மகனி சாப்பிட்டு அவனா உன்னை பாவமாகற மாதிரி வருத்தப்பட்டு பாரு. எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள், வந்து என்ன பண்ணுங்க, நானே ஜீவப்போ, நான் உயிர் தெரு ஜீவனமா இருக்கு, நித்திய ஜீவனா இருக்கிறேன். இதான் கடைசி கிஃப்ட். இந்த கிஃப்டை ஏந்திட்டினாக்கா அதனால வர நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சு இல்லை. நித்தியத்தை நீ எங்க கழிக்க போற? பரலோக ராஜ்யத்துக்கு போனா இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். கடைசி கிஃப்ட் என்ன கிஃப்ட்? நித்திய இன்டர்னல் லைஃப். ஆமா, பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு கிறிஸ்துமஸ் கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்க செய்த பிரதான நோக்கம் நித்திய ஜீவன். நித்திய பாதாளத்திலிருந்து உன்னை வெளியாகி பிசாசு சகல பாவத்தெல்லாம் நீக்கி சாபத்தை நீக்கி ரட்சித்து தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு சமாதானத்துக்கு உன்ன ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து எதுக்கு நேரம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நடத்துறாரு. அதனால இந்த நித்திய ஜீவனை ஏந்திராத, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். யோவான்ல அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாரு. இந்த நித்திய ஜீவன் மாதிரின்னா அது அப்படியே ஆப்போசிட்ல படி நித்திய மரணம். அதான் பாதாளன்றது. நித்திய மரணங்க. கோடி கோடியா கொடி கட்டி உலகத்துல வாழ்ந்து கோடா கோடி பேரும் போய் இயேசு ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவன நித்திய பாதாளத்துல எவ்வளவு கேவலமான வாழ்க்கை. ஆதாமின் சிந்தை மரணம், பாதாளம். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானப்படுது. அதனால அன்பார்களே, இந்த கிஃப்டல், இந்த 5 விதமான கிஃப்ட். முதலாவது ரட்சிப்பை கொடுக்க வந்தார். இரண்டாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூணாவது அவர் சமாதானம் கொடுக்க வந்தார். நாலாவது அவர் ஆசீர்வதிக்க வந்தார். ஐந்தாவது அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ்ல 2025 கிறிஸ்து மாஸ்,
கிறிஸ்து உனக்குள்ளே, அதான் கிறிஸ்துவின் பிறப்பு. நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்துட்டோம். ஆதாம் பிசாசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துட்டான். அதனால இந்த கிறிஸ்துமஸ் உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க பாருங்க. உலகம் ஃபுல்லா சகல ஜாதி சகல கோதம் நாடு ஊரு பேரெல்லாம் கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ பேர் ஊரு நாடெல்லாம் போல பாருங்க. அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்த நீ இயேசு என்கிற அந்த நித்திய ஜீவனை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டாம். நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு பிறகு இல்லை. உனக்கு சுயாதீனம் வானவே வானானாக்கா ஆதாமின் சிந்தை மரணம் பாதாளம் போடப்பட்டது. ரட்சிப்பும் இல்லை, சமாதானம் உன்னோடு இருக்க மாட்டார், வாழ்க்கையும் விருப்பப்படும். ஏண்டா வாயனோன்றான் பாருங்க. இது கடைசி காலம். எங்கே பார்த்தாலும் சாப பாவம் அந்த தரித்திரம் பாதாளம் பிசாசுக்கிரியா இருக்குது உலகத்தில். இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆவேன் என்ற வாக்கு தரித்திரத்தை ஏற்றுக்கொள்கள் பிரியமானே. கிறிஸ்து உங்களுக்குள்ளே. பவுல் சொல்றான், இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள்ளான். பாவிகளும் பிரதான பாவியானா கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அந்த சவுல் பவுலா மாதிரி கொரிந்தியர், தெசலோனி, கலாத்தியர், எபேசியர், ரோமாரி படுற கிறிஸ்துக்கள் நான் பாருங்க. உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். அவன் தான் சொல்றான், என் தாயினை பாவத்தில் நான் பாவிகளிலும் பிரதான பாவின்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ணியிருந்தான். ரட்சிப்பும் இல்லை, சமாதானமும் இல்லை, அடிக்கிறது கொள்றது இப்படிப்பட்ட அந்த யாராக இருந்தாலும் ஆத்மாக்குள்ள பார்த்தா அப்படித்தாங்க. நன்மத்தை நன்மார்க்கு சுயநீதி அடிக்கிறது தான் இருப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் இனி நானே இல்லை, பிசாசே இல்லை, கிறிஸ்து தான் எனக்கு 100 கிறிஸ்துவ அந்த உலகத்தையே கலக்கிற கிறிஸ்துவ ஊழிக்காரன் ஆகிட்டான். நீ கூட அப்படி மாற முடியும். மத்திய லோகா முழுது ஏசு எங்கு சுற்றி இருந்து பிசாசின் பள்ளத்தில் ஆக்கப்படி அவர் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறேன். ஜீவரத்தம் தேவ நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இந்த 5 விதமான கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜாமலாமா? அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன பண்ண நான்? என் கதை தெரியுமா? எங்க அப்பா நாம, எங்க அம்மா ராணி. ஆதாம் அவள் வழியா வராங்க. என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தார். இந்த 5 கிஃப்ட் இருக்கிற ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, திறந்து கொண்டதை 7 முறை தற்கொலை முயற்சி, வியாதி, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் மரண சக்திகள், சாபங்கள், ஒரே இப்படியெல்லாம் நான் பேச முடியுமா? நான் எப்படி இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணி திருவிழா நீங்கள் உலகத்துக்கே வழி, உலகத்துக்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். 7 முறை தற்கொலை முயற்சிங்க. பெரிய கதை. என் கதை. எங்கள் அப்பா இங்கே உட்காந்துக்கிறார், வாத்தியார், ஹெட் மாஸ்டர். எங்கள் அம்மா எனக்கு வந்து கொடிய வியாதி, பிசாசு வியாதி, சாபம், மரணம், தரித்திரம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, 7 முறை தற்கொலை முயற்சி. எப்படி இருந்திருக்கு பாருங்க என் வாழ்க்கை. கை கூப்பி ஊழிக்காரங்கிட்ட போய் எங்க விட்டதுனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கேற்றதுனால இன்னைக்கு ஊழிக்காரனாகி நீங்கள் அகில உலகத்துக்கு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம். ஆதாம்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். ஜோதி உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம். என் மனைவி மெர்சி இவங்களும் ஆண்டோட பிள்ளையா இருந்து ஊழி செய்கிறாங்க. ஆதாம்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துவ ஜீவமாக ஜீவ விச்சர்கனி நன்மத்தை வரி சாகவே சாவை பாவத்துக்கு மறித்து ஞானஸ்தானம் தேவி நீதிக்கு உயிர்த்தல். அதான் கிறிஸ்துமஸ். தேவி நீதிக்கு உயிர்த்தல். இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் ரட்சிப்பு. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் சமாதானம், தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். 5 கிஃப்ட்டுங்க. இதோடு இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. அதனால கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களை ஆஸ்வதித்திருக்கார். நீங்கள் எந்த நாடு எந்த தேசமாக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு கடவுள் தன் ஜீவனையே கொடுத்து வைத்தார். இயேசு ஜீவன் பரிபூஜ்யம் கொடுத்துக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறணும். அதான் டார்கெட்டு. நன்மை தீமை அறியத்தக்க கனியாக இருந்தால் என்னதான் கோடியாக பணம் இருந்தாலும் பேர் போயா இருந்தாலும் வெளியே ஆப்பிரிக்கா, யூரோப்பா, அமெரிக்கா இருந்தாலும் சரி ஆதாமின் சிந்தை மரணத்தில் தான் போய் முடியும். ஏன்னா அப்படி தான் பிறந்திருக்கிறான். அதில் தான் பிதா வானத்தில் பூமியை சாப்பிட்டு அண்டசாரம் உண்டாய் பிதாவை வாங்கியது இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புறாருங்க. அனுப்பும் பாவத்தை சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தேவி நீதிக்கு பிதாவே இவர்கள் மன்னித்து பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதத்து விடியிலாக்கி இந்த ஜீவுல தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கிறார். ஜாம் பண்ணும். பசு பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசினேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன சொல்றது ஜாம் பண்ணுவோம். நீ ஒரு ஜாம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for this Christmas 2025. Oh Father, thank you, Jesus. We heard 5 points. So Father, we have to follow those who
heard this message, they have to follow it. Thank you, Jesus. I ask in the name of Jesus Christ. Amen. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம். கிறிஸ்து பிறந்த நாளிலே சோத்திரம் 2026 ஆண்டவரே சோத்திரம். கிறிஸ்மஸ் ஆண்டவரே இந்த சோழர் கிராமத்திலே நாங்கள் குடும்பமாய் கொண்டாடுகிறோம். ஆதாம் ஏவாள் வழியாய் பிறந்தோம், ரட்சிப்பை இழந்து விட்டோம். தேவன் எங்களோடு இல்லை, எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நித்திய ஜீவனை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம். எழுந்து போனதை தேடமே ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அந்த மனுஷகுமாரன் இயேசுவை நாங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். மரியாள் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரால் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கிறிஸ்து சரீரத்தில் பிறந்து மரியாள் கிறிஸ்துவை உலகத்துக்கே கொடுத்தார். சோத்திரம். ஏன் கொடுத்தார்? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளும்படி, இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி, நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளும்படி, இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி, சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தை பிசாசுக்கு வெளியிலாகும்படி, கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமோசம் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமூடப்படும் வந்தேன் என்ற வேதவசத்தின் படிக்கத்தாவே ஆண்டவரே சோதனை நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நன்மை தீமை அறியத்தக்க கனி விஷாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறி இயேசு ஜீவன் பரிவிஜயம். அந்த ஜீவனை தேவி நீதி தூவித்திருந்தாங்க. பேச்சு மூச்செல்லாம் ஜீவன் தான். அவர் என்னோடு இருக்கிறார். அதுக்குள்ள பிஷா பேச்சு மூச்செல்லாம் நன்மை தேவை, நல்லவன் கேட்டவன், சுயநீதி அநீதி ஷாக கிடந்தாங்க. இயேசு ஜீவ வார்த்தை, அவர் தேவி நீதி தூவி இயேசு சாப்பிட்ட வார்த்தை தான் பேச்சலாம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் கூடி உலகத்துக்கு ஒரு பழம்பிற்பட் இப்போல கத்தர் உன்னோடு இருப்பார். கடலோ செங்கடலோ யோதானோ சிங்க கபியோ யோதான் என்ன சாது கிறிஸ்து தேவனீ பரலோக வானத்தில் சகல பிதாவை ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயுதத்தை பசுத்தாயுத தேவதெல்லாம் பணிவிடை செய்ய இயேசு தன்னையே குத்துட்டார். பிசாசி தன்னையே கொடுக்குற பாவத்தை இந்த மரண சாமி எல்லாத்துக்கும் கொடுக்குறான். பிசா அதுக்கு நினையா பிதாவை இயேசு ஜீவன் பரிந்து எல்லா பாவத்திலிருந்து மரணத்தை பாதம் வெளியிலாக்கி உன்னை ஜீவன தேவனுடைய ஆலயமா மாற்றி அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவர்கள் நிறுத்த மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. இந்த 5 விதமான கிஃப்டை கத்தாவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்களும் உலக மரியாள் கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தது போல தாமஸ் துளசிராமன் நாங்கள் இயேசு பரிவிஜவனை ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறாண்டவரே. என் மனைவி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, அக்கா எல்லாம் குடும்பமாக இயேசு பரிவிஜனை ஏற்றுக்கொண்டு தேவி நீதி ஊத்தில் பிதாவுக்கு பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழு உலகத்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னே நன்மத்தவே தேவன் தனக்கு சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஜீவ வச்ச ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம் அதை பிதாவுக்குமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கொடுக்குற தாய், இடைவிடாமல் கொடுக்குற தேவி நீதிலிருந்து உயிர்த்த பரலோக ராஜ்யம் கொடுக்குற தாய் ரட்சிப்பு உண்டாக்குற நீர் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் சமாதானம் நித்திய உண்டாகுற தாய் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திருக்கும்படி கிறிஸ்துவின் சிந்தையை கிறிஸ்துவின் இருக்கும்படி ஒப்பு கொடுக்குறாங்க தாயை. சோதரம் ஆண்டு சோதரம் சுயநீதி அநீதி பாவ சாபம் மன்னத்தை எல்லாத்தையும் சிதறடிக்கிறாங்க தாயை. இயேசு ஜீவன் பரிமூ ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் சேர்த்துறோம். ஆதாம் முழுவதுக்கு சேர்த்துறாங்க தாய். ஜோலியே தான் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய இயேசு சார் இயேசு ரத்தம் ஆபிரகாம் நாசம் ஈசாக்கி நாசம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை சபிக்கிறோம் ஆஸ்வதிக்கிறோம் பகைக்கு நன்மை செய்கிறோம் சத்துக்கள் ஜபம் கிறிஸ்துவே குத்துறோம். கோடா கோடி கிறிஸ்து ஏசு மத்திய மாட்டோம் பித்தாரு நானே நல்ல மேய்ப்பை ஜீவ சரஞ்சி அவர் ஒரு பழக்கம் எந்த பிசாசு அவர் சேதப்பத்தில் அவர் சமாதானமாக இருந்தார், ரட்சிப்பா இருந்தார், தேவன் அவரோடு இருந்தார். காற்றை கடை எரியாது அமைதலாக இருந்தார். பாவத்தில் சாபத்தில் மனதத்துக்கு விடுதலையாக இருந்தார். அவர் உலகத்துக்கு ஒளியாக இருந்தார். பூமிக்கு அந்த ஜீவ சரஞ்சி எங்கிட்ட குத்துட்டாரு, உங்ககிட்ட உலகத்தையே குத்துட்டாரு. அவர் கிஃப்ட் பிதாவாகின இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் என்ற அன்பு கொண்டிருக்கிறார். அந்த இயேசு ஜீவன் பகுதியை தேவநீதியில் இடம் திறந்தவரை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குறாங்க தான். நாங்கள் கடித்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் ரொம்ப மோசம் இருந்தாலும் ஆதாமின் சிந்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது சிந்த மரணம், அது சாபம் பாவம் மன முடிவு பாதாளம் கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதி தேவி நீதி இயேசு சாப்பிட்ட எல்லா கிஃப்ட்டுகளையும் ஆதி அப்படி இயேசு சாப்பிட்ட வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை இயேசு ஜீவசர ஜீவரத்த ஜீவ உலகம் ஜீவமான ஜீவபூமி ஜீவ சரீரம் பிதாகுமார் பசுத்த ஆதாம் வாழ்நாளும் குத்திட்டே இருக்க தாவே இரவும் பகல் கொடுக்க வருகிற 2026 மிகுந்த ஆசீர்வாதமான வருமானம் இருக்கெடுக்கத்தாவே. செய்தி கேட்க ஒவ்வொருக்கு இருக்கெடுக்கத்தாவே. ஒரு மாபெரும் ஏற்பிலை நிச்சயம் நீ கொண்டு வர பொருட்கள் நன்றி செலுத்துக்க தாவே. இப்போ 816 கோடி ஜனங்களுக்கு ஜெபிக்கிறாங்க தாவே. ஆண்டு அவர்கள் அவர்களுள்ள கிறிஸ்து பிறக்கும்படி
நாளை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே எல்லா நன்மத்தை வகையில் பார்த்துக்கிறாங்க. பிசாசு ராஜ்யத்தில் அவங்களுக்கெல்லாம் 816 கோடிக்கு அப்போ மக்கள் தொகை இருக்கு. இந்தியாவில் 140 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் தேவனி ஜூதியில் எல்லாருக்கும் தேவன் தனக்கு ஆதாரம் அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவர்களாக பணிவிடை செய்கிற அலையில கிராமங்கள் பட்ட தேசங்களில் பசுத்தாய் அதே பிசாசுக்கு ஐந்து தேசத்தில் சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு தேவன் நம்மோடு இருப்பார். நித்திய ஜீவன் பூமி உண்டாக்குதா, பூமி செய்யட்டும் கொடிக்கட்டும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கத்தாவே தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாக்கும்படி இயேசு ஜீவன் கோடா கூடி அவன் மேலே தேவன் தனக்கு ஆதாரம் கொடுக்குறதாவே அசுத்தாயில தோற்று பசுத்தாயில இறக்குறதாவே பூமி மகிமை அடையிட்ட கத்தாவே உன்னதத்திலே பூமியிலே சமாதானம் இயேசு பிறக்கும்போது உன்னதத்திலே மகிமை தேவ பூமியிலே சமாதானம் உண்டாகுது கத்தாவே கிராமங்களில் பட்டண தேசம் மாம்சமான யாவர்களில் ஆதாமுக்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதா 816 அதிகமான ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாம முழு உலகத்துக்கும் இயேசு ஜூன் பள்ளியில் கோடா கூடிய வாழ்நாள்லாம் இரவும் பகல் எக்காலத்து என்ன இருக்கிறோம் தேவை நீதி துவித்தல பிதா ஆதாமும் முழுத்துக்கு பாவனை வச்சு சாபனை வந்து மனிதனுக்கு பாதாளி பசுத்தாயிருக்கு கிராமங்களில் பட்ட 816 கோடிக்கு அதிகமான பசுத்தாய் தேவன் மாம்சம் மாடி அவர் தேவன் தனக்கு ஆதாமும் அசுத்தாய் பசுத்தாய் பூமிக்கு பிறக்கும்படி ஒப்புக்கிறதாவே இதை அப்படி செய்திருக்காய் நன்றி செலுத்துவோம். மாபெரும் கிஃப்ட் பிதாவாக இயேசுவை தந்தே இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தல் கொடுத்தீரே அதுக்காக கூடவான கூடி நன்றி செலுத்துக்கிறோம் துதி செலுத்துகிறதாவே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அவர் முந்தி நம்மளுக்கு நாம் பின் அன்பு கூறும்படி இயேசு பரிந்து பிதாவாகி தேவத்தில் ஆதாம் முடித்து நண்பு கிறிஸ்து நண்பன் இயேசு சாப்பிட வாழ்க்கை வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இடைவிட எக்காது கொடுக்கிறதாவே அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களாம் பணிவிடை செய்கிறதாவே ஒரு மாபெரும் உண்டாகிறதாவே எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு நீர் அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தில் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாருக்கும் உங்கள் 2025 கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறோம். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணணும். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் எம்ஜி சேவையில் ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏற்பதை நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் என்னோடு என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். இந்த செய்தி 25/12/2025 கிறிஸ்து பிறப்பின் நாளிலே கிறிஸ்மஸ் நாளிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.